இன்றைய சிந்தனை. பொதுவாக வாழ்வியலிலே இறைவன் எங்களுக்கு பல நல்ல சிந்தனைகளை படைத்திருக்கின்றான். இந்த நல்ல சிந்தனை என்பதையே இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மனிதனாக வாழாமல் தன்னுடைய மனித பண்புகளை மரபுகளை மீறி செயல்படுகின்ற பொழுது அது எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது என்பதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒருவருடைய சூழல்தான் ஒருவரை மாற்றுகின்றது என்பது ஒரு கருத்து உண்டு. அவர் வாழுகின்ற இடம், அவர் வாழுகின்ற சூழல், அவரை வழிநடத்தியவர்களுடைய சூழல், இப்படியான அந்த இடம் அந்த சூழல் ஒரு மனிதனை மிக நல்லவர்களாகவும் அதிகம் சிரமம் கொண்டவர்களாகவும் கெட்டவர்களாகவும் காட்டிவிடுகின்றது. இதற்கு மனிதனுடைய மனம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. நாங்கள் ஒன்றை சிந்திக்கலாம், எங்களுடைய சூழலை பார்த்து நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. 10 பேர்கள் எங்களை சூழ்ந்து கெட்டவர்களாக இருந்தாலும் என்னுடைய மனமும் என்னுடைய செயலும் சரியாக இருந்தால் அந்த கெட்டவர்களோடு நாங்கள் பழகினாலும் அவர்களுடைய பழக்கத்தை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள்ளே சிந்திக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் தந்திருக்கின்றான். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கின்ற 6ஆம் அறிவை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றான். எனவே நாம் நமது சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவதிலும் நமது செயல்பாடுகளை சீர் செய்வதிலும் நாங்கள் அவதானம் கொடுக்க வேண்டும். இந்த 2 நிலைகளையும் நாங்கள் மேன்மையாக்கி கொண்டோமானால் வாழ்வியல் வெற்றியாக இருக்கும். எனவே சூழல் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த சூழலிலும் நாங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் நல்லனவற்றை மட்டும் மனதிலே கொண்டு வாழ்க்கையை செலுத்த வேண்டும். பல கெட்டவர்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நாங்கள் ஒருவர் அதுக்களை தப்பி நல்லவர்களாக வாழ முடியும். அவர்களோடு பேசலாம், பழகலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் எங்களுடைய செயல்பாடு அவர்களை பார்த்து இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிலே தான் மனிதன் மாற்றம் அடைகின்றான், மனிதன் மேன்மை கொள்கின்றான். மனிதம் என்கின்ற அந்த அற்புதமான தத்துவத்துக்குள்ளே அவனுடைய செயல்பாடுகள் அடங்கி விடுகின்றன. இதுதான் மனிதனுக்கு வெற்றி. எனவே நாம் ஒவ்வொருவரும் அதை சிந்திக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல், எங்களுடைய மனதை வைத்து தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற இன்னொருவருடைய செயலை பார்த்து நாங்கள் செய்வது தவறானது. அது நல்லதை எங்கேயும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல விடயம் இருந்தால் அதை எங்கேயும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு ஒவ்வாத விடயங்களை தவிர்ப்பதே மனிதனுடைய பண்பியலுக்கு மிக உகந்தது. நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.